தெய்வீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் ஸ்ரீ கிருஷ்ணனையும் அவனுடைய பிரபாவங்களையும் அவனை போற்று புகழ்ந்த நாமங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடுத்த 3 நாமங்களை பார்ப்போம். இங்கு மீண்டும் ஸ்ரீ கோவிந்தாய நமக, பசுக்களை காப்பவன் என்று முதலில் பார்த்தோம். இங்கு கோவிந்தாய நமக என்றால் வேதங்களால் அறியப்பட்டவர் என்று பொருள் கூறுகிறது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். வேதங்களால் இவனே பரம்பொருள், இவனே அனைத்து உலகத்திற்கும் ஆன்மாவாய் இருப்பவன், இவனை வணங்குவதன் மூலம் அனைத்து பாபங்களிலிருந்தும் விலக முடியும் என்கிறது வேதங்கள். நான்மறைகளால் போற்றப்பட்டவன் ஸ்ரீகிருஷ்ணன். அவனை மீண்டும் கோவிந்தாய நமக என்கிறது. எனவேதான் கிருஷ்ணாய நமக கோவிந்தாய நமக என்று கூறினால் அனைத்து பலன்களையும் தரக்கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன். கோவிந்தாய நமக என்கிறது. அடுத்து ஓம் சுசேஷனாய நமக, சிறந்த சேனைகளை உடையவன். அவனிடம் உள்ள சேனைகளை விட மிக குறைந்த அளவுதான் துரியோதனர்கள் பாண்டவர்களிடம் இருந்தது. எனவேதான் துரியோதனன் கிருஷ்ணனிடம் உன்னுடைய சேனை தான் எனக்கு வேண்டும், உன்னுடைய படைகள் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். குருஷேத்திர போர் ஆரம்பித்து விட்டது. கிருஷ்ணனிடம் உதவி கேட்பதற்காக துரியோதனனும் பாண்டவர்களும் அர்ஜுனன் போகிறார்கள். அர்ஜுனன் கால் மாட்டில் அமர்கிறான். துரியோதனன் தான் ஒரு அரசன், அவன் கால் மாட்டில் அமர்வதா என்று அவனுடைய தலை அருகில் அமர்கிறான். கண் விழித்ததும் முதலில் அவர் பார்ப்பது துரியோதனனை. வா துரியோதனனா என்று கூப்பிட்டு விட்டு, அப்போது கிருஷ்ணன் தூங்கி கொண்டிருக்கிறார். அது ஒரு லீலை. அவன் தூங்குறவனா? அவன் தூங்கிவிட்டால் உலகம் என்னாகும்? இந்த உலகத்தையே காப்பவன் அவன். விழித்திருப்பதால் தான் உயிர்களும் விழித்திருக்கிறது. அவன் கண்ணை மூடிக்கொண்டால் அவ்வளவுதான், உலகம் அழிந்து விடுமல்லவா? ஆனால் உறங்குவது போலும் ஒரு லீலையை அங்கு நடத்துகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். எனவே கண் திறந்ததும் முதலில் அவனுக்கு துரியோதனன் தென்படுகிறான். என்ன வேண்டும் துரியோதனா என்று கேட்டதும் அவன் எனக்கு உன்னுடைய சேனைகள் வேண்டும் என்று கேட்கிறான். அவனுக்கு ஒரு நிம்மதி. அப்பா, முதல்ல நம்ம கேட்டுட்டோம், எங்கேயான அர்ஜுனன் இவனோட படைகளெல்லாம் கேட்டுட்டா என்ன பண்ணுறது? இதுதான் அசுர குணம், விவேகம் இல்லாத குணம் அசுரர்களுக்கு. எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் ஆசைப்பட்டதை உடனே அடைந்து விட வேண்டும். இதுதான் நல்லது என்று ஒரு புத்தி இல்லாத்தனம் அவர்களுக்கு இருக்கும். அதில் அவன் கேட்பது ஸ்ரீ கிருஷ்ணனின் சேனைகளை. கோடிக்கணக்கான பேர் அவனுடைய சேனைகளில் இருக்கிறார்கள். குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை என்று ஒவ்வொரு படையிலும் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்கள். எனவே தனக்கு அது இருந்தால் போதும், பாண்டவர்களை வெற்றி கொண்டு விடலாம். ஏன்னா பாண்டவர்கள் பக்கம் சேனைகள் குறைவு. அவன் ஏற்றுக்கொள்கிறான். தந்தேன் என்று கூறிவிடுகிறார். அதன் பிறகு அர்ஜுனனிடம் பார்வை போகிறது. அர்ஜுனா, உனக்கு என்ன வேண்டும் எனும்போது அர்ஜுனன் 2 கைகளையும் கூப்பி, கிருஷ்ணா, நீ பரம்பொருள், எல்லோரிடமும் சூஷ்மமாய் உறைந்து சாட்சி பூதமாய் நிற்பவன். நீ என்னுடன் இருந்தால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு தேரோட்டியாக நீ வர வேண்டும் என்று கேட்கிறான். கிருஷ்ணன் இருந்துவிட்டால் அப்புறம் என்ன? மகாபாரத போரே அர்ஜுனனை மட்டுமே தான் நம்பி இருந்தது. அர்ஜுனன், பீமன் இருவருடைய சாகசங்களை மட்டுமே நம்பி இருந்தது. எனவே அவர்கள் இருக்கும்போது நீ எனக்கு தேரோட்டியாக வந்தால் போதும் என்று கூறுகிறான். கிருஷ்ணன் தேரோட்டியாக போகிறான். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களை வாங்கிய துரியோதனன் வீழ்ந்ததும் படை சேனை கம்மியாக இருந்த பாண்டவர்கள் ஜெயித்ததும்
நாம் அறிந்த விஷயம்தானே. ஓம் வனமாலினே நமக. வைஜெயந்தி மாலையை அணிந்தவன், வெற்றி தரும் மாலை. எப்பொழுதும் அவன் கழுத்தில் வெற்றி மாலை தான் இருக்கும். ஏனெனில் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவன் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த வெற்றி மாலையை அணிந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன். எனவே வனமாலினே நமக என்கிறது. செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமால். செடி மாதிரி, புதர் மாதிரி அடர்ந்து கிடக்கிறது நம்மளுடைய வினைகள். அந்த வினைகளை தீர்க்கக்கூடியவன் திருமால், மகாவிஷ்ணு. எனவே வனமாலினே நமக என்றால் வைஜெயந்தி மாலையை அணிந்த ஸ்ரீ கிருஷ்ணன் ஓடி வந்து நம்முடைய வல்வினைகளை எல்லாம் தீர்ப்பான் என்கிறது அந்த நாமம். அடுத்த 3 நாமங்களை பார்க்கலாம்.